ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாலக்கீரை தோசை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு இலையை மட்டும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்க கீரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கீரையை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி மாவு கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு, இட்லி மாவு கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அப்போ தான் தோசை நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சாச்சு. ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக இந்த அளவு இருந்தால் தான் தோசை நல்லா முருகலாக வரும். இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம இது வந்து தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கீ சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். தோசை ஒரு சைடு குக்காகவும் மறுச்சு நம்ம 3 போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம முருகலான பாலக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்கள் வந்து கீரையாக கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக சுட்டு தந்தீங்கன்னா ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. முருகலான சாஃப்டான தோசை எனக்கு கிடச்சிருச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.